தமிழ்நாட்டில் காவல்துறை செயல்பாடு மிகவும் மோசமாக உள்ளது. வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியும் வேண்டாதவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் காவல்துறை நடந்து கொள்கிறது என குற்றச்சாட்டு. குற்றங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலே குற்றங்கள் தடுக்கப்பட்டுவிடும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த சிலரை காவல்துறை போலி என்கவுண்டர் செய்தது சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கை விசாரித்து வந்த அதிகாரி யாரோ கொடுத்த அழுத்தத்தால் விலகியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் திட்டவட்டம். அதிமுக ஆட்சியில் சுமார் 4.5 லட்சம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த கேமராக்கள் பழுதடைந்து சரி செய்யப்படாமல் உள்ளன. கேமராக்கள் சரி செய்யப்படாததால் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அண்டை மாநிலங்களில் இருந்து ரயில், கப்பல் மூலமாக போதைப் பொருட்களை தமிழகத்திற்கு கடத்தி வரப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. தமிழக எல்லைகளில் கட்டுப்பாடுகளை அதிகரிப்பதுடன் கடுமையான சோதனைகளை நடத்தி போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனுக்குடன் நிரப்ப வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தமிழக காவல்துறையை பார்த்து குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாத சூழல் உள்ளதால் வெளி மாநில கொள்ளையர்கள் தமிழகத்தில் கொள்ளையடித்து செல்கின்றனர். ஸ்டாலின் பொறுப்பு வகிக்கும் காவல்துறை மீது அச்சம் இருந்தால் இதுபோல் சம்பவங்கள் நடைபெறுமா என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. வெளி மாநிலத்திலிருந்து வந்து கொள்ளையடிப்பதால் தமிழகம் அமைதியான மாநிலம் அல்ல. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். 2024 பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக கொள்கை விளக்க குறிப்பிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக திமுக அரசு செயல்படுவதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் காவல்துறை சீரழிந்து விட்டதாகவும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும் அடுக்கடுக்கான கேள்விகளை வைத்த நேரத்தில் பதிலளிக்க முடியாமல் திமுக அமைச்சர்கள் திணறியதால் பதற்றம். நாளையுடன் கூட்டத்தொடர் முடியவுள்ள நிலையில் அதிமுக உறுப்பினர்களும் கேள்வி கணைகளை வீசியதால் அதிர்ச்சியான சபாநாயகர் ஆளும் கட்சியின் அவலத்தை மறைக்கும் வகையில் ஒட்டுமொத்த அதிமுக உறுப்பினர்களையும் அவையிலிருந்து வெளியேற்றுவது என எச்சரிக்கை விடுத்தது ஜனநாயக படுகொலை என ஊடகவியலாளர்கள் கடும் விமர்சனம். அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியின் மகன் விஜய் விகாஸ் மற்றும் தீக்ஷனா தம்பதிக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் திருமண வாழ்த்து. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் இல்லத்தில் புதுமண தம்பதியினருக்கு மகா அவதார் பாபாஜியின் புகைப்படத்தை வழங்கி நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. உள்கட்சி விவகாரம் மற்றும் மாற்றம் தொடர்பான விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் அதிமுகவிற்கு எதிரான மனுக்களை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரித்திருக்க வேண்டும். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு டெல்லியில் அதிமுக மாநிலங்கள் அவை உறுப்பினர் CV சண்முகம் பேட்டி. உள்கட்சி விவகாரங்களை பற்றியோ அந்த கட்சிகளுடைய விதிகளை பற்றியோ ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அதை பற்றி தேர்தல் ஆணையத்தில் யாரால் மனு கொடுத்திருந்தால் அதை விசாரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்பதை ஏற்கனவே பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. இப்போது மீண்டும் இந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு தெளிவாக சொல்லியிருக்கிறது. உள்கட்சி விவகாரங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை.
டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் வழங்கும் விழா. நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருதும், கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருதையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை பெற்றுள்ள அஜித் குமாருக்கு வாழ்த்துகள். தன் திரைத்துறை சாதனைகளுக்காக பத்மபூஷன் விருது பெற்றுள்ள அன்பு சகோதரர் அஜித் குமாருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. விளம்பர ஆட்சியின் சகாப்தம் இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிவடைய உள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டக்குழு தொடர்பாக பேரவையில் பேசி மீண்டும் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் ஸ்டாலின். கடந்த 4 ஆண்டுகளாக அரசு ஊழியர்களுக்காக எதையும் செய்யாமல் சாகும் நேரத்தில் சங்கரா என்று கூறுவதைப் போல ஸ்டாலின் தங்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டும் அரசு ஊழியர்கள் தேர்தலில் ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டுவோம் என்றும் சூளுரை. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு அறிவித்த 9 அறிவிப்புகளும் ஏமாற்றம் அளிக்கின்றன. அரசு ஊழியர்களை கடன்காரர்களாக மாற்றுவதற்காக திமுக அரசு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாக அரசு ஊழியர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி விடுதலையை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஐ. பெரியசாமி உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டை பதிவு செய்து தினந்தோறும் விசாரணை செய்ய வேண்டும் என்றும், சொத்து குவிப்பு வழக்கை 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி ஆபாசமாக வீடியோ எடுத்து சேலம் மாணவியை மிரட்டிய சென்னையைச் சேர்ந்த இளைஞர்கள் 2 போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் மண்டலம் 84வது வார்டில் பணிபுரியும் பெண் தூய்மை பணியாளருக்கு மேற்பார்வையாளர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதாக குற்றச்சாட்டு. புகார் தெரிவித்தால் கூடுதல் பணிச்சுமை மதிக்கப்படுவதாகவும் பெண் தூய்மை பணியாளர்கள் வேதனை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அத்தனூர்பட்டி கிராமத்தில் வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியில் சகோதரர்களான 2 சிறுவர்கள் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட பயங்கரம். ஸ்டாலின் ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கால் கொலைகளும் குற்ற சம்பவங்களுமே நித்தம் அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் அருகே தன்னை விட்டு பிரிந்து சென்ற தாயை கடப்பாறையால் அடித்து கொலை செய்த 18 வயது மகன் சிக்கினார். திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே யவனேந்தல் ஊராட்சி தலைவர் மர்ம நபர்களால் குத்தி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கன்னியாகுமரியில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் 11ஆம் வகுப்பு மாணவனை கொலை செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் அரசு போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் அரசு பள்ளி ஆசிரியை வீட்டின் பூட்டை உடைத்து 48 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறு நகரங்களிலும் ஏவல்துறை கண்காணிப்பு பணியில் கோட்டை விடுவதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விற்பனைக்காக கஞ்சா கடத்திய 5 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 156 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்களை சர்வசாதாரணமாக புழங்கவிட்டதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களுடன் 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா பொருட்களை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தாம்பரம் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தங்களது பகுதிக்கு எந்த திட்டங்களையும் செய்யவிடாமல் தடுப்பதோடு திமுகவினர் ஒருமையில் பேசுவதாக கூறி அதிமுகவினர் உள்ளிருப்பு போராட்டம். மாமன்ற கூட்டத்தில் திமுகவினர் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபடுவதால் ஜனநாயக படுகொலை நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கண்ணகி நகரில் ஆக்கிரமிப்பில் சிக்கியுள்ள விளையாட்டு மைதானங்களை மீட்க ஸ்டாலினின் திமுக அரசுக்கு இளைஞர்கள் வலியுறுத்தல். மாணவர்களின் வாழ்க்கை தவறான திசைக்கு செல்ல ஸ்டாலின் அரசு வழிவகுக்கிறதா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் குப்பைகள் அகற்றாததை கண்டித்து நகராட்சிக்கு குப்பையை பரிசாக வழங்கி எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நிர்வாக திறமையின்மையை தோலுரித்து காட்டிய அவலம். கனிமவள கடத்தல் குற்றச்சாட்டு, தனது மகன் ரெமோன் மீதான சர்ச்சைகள் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளால் கடந்த ஆண்டு பதவி பறிக்கப்பட்ட மனோ தங்கராஜுக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டதால் மக்கள் அதிருப்தி. தவறு செய்தவர்களுக்கு மீண்டும் பொறுப்புக்கு வருவது நியாயமா? இதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளால் நீதிமன்ற நேரம் வீணடிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு பணி செய்வதுதான் தங்கள் கடமை என்பதையே அரசு அதிகாரிகள் மறந்துவிட்டனர் என சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டு. ஹொசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரிலிருந்து நச்சு நுரை பொங்கி வரும் நிலையில் துர்நாற்றம் வீசுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ரசாயன கழிவுகளை திறந்துவிடும் தனியார் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே குடிநீர் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். பல முறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கோவிலில் ஆய்வுக் கூட்டத்தில் திமுகவினர் மது மற்றும் கறி விருந்து வைத்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கிய அவலம். இளம் விதவைகள் அதிகரித்து விட்டதாக கூக்குரலிட்டவர்களின் கட்சியினரே தேர்தல் சுய லாபத்திற்காக சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருப்பதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. மதுரையில் நடந்த தெற்கு ரயில்வே ஆலோசனை கூட்டத்தில் 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களுக்கு நீதிமன்றங்களுக்கு செல்லவே நேரம் இருக்கும் நிலையில் மக்கள் நலத்திட்டங்கள், ரயில்வே திட்ட விவாதங்களில் பங்கேற்க நேரம் இருக்காது என மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையம் முன் அறிவிப்பின்றி கொள்முதலை நிறுத்தியதால் விவசாயிகள் அதிருப்தி. விடியா திமுக அரசு நெல் கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதாக குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 300 செவ்வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதம். மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக பாதிக்கப்பட்ட வாழை மரங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரியூர்பட்டி சாத்தன் கண்மாயில் நடைபெற்ற பாரம்பரியமிக்க சமத்துவ மீன்பிடி திருவிழா. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று நாட்டு வகை மீன்களை பிடித்து உற்சாகம்.
தமிழ்நாடு தொழிலாளர் துறையின் அரசு இணையதளங்கள் 2 முறை ஹேக் செய்யப்பட்டதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் ஆதார், வங்கிக் கணக்கு உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டு டார்க் வெப்பில் விற்பனை செய்யப்படுவதாக தகவல். மாநிலங்களுக்கு இடையிலான தொழிலாளர் பதிவு மையத்திலிருந்தும் தகவல்கள் திருடப்பட்டதால் பண மோசடிக்கு ஆளாகும் அச்சத்தில் தொழிலாளர்கள். தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை இணையதளத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களின் ஆதார், வங்கிக் கணக்கு உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களும் திருடப்பட்டதால் அதிர்ச்சி. 72 லட்சம் தொழிலாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டும் ஸ்டாலின் அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவிக்காமல் மறைத்த அவலம். நீர்வளத்துறையில் 50 செயற்பொறியாளர்களின் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதில் சிக்கல். கடந்த அதிமுக ஆட்சியில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு குடிமராமத்து நாயகன் எடப்பாடி கே பழனிசாமி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததாகவும் தற்போதுள்ள விளம்பர ஆட்சியில் விவசாயிகளை கண்டுகொள்வதில்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. குடியிருப்பு கட்டடங்களுக்கு பணி நிறைவு சான்றிதழ் கோரும் விண்ணப்பங்களை பெற மாநகராட்சி, நகராட்சிகள் மறுப்பதால் வீடு விற்பனை பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் நிர்வாக சீர்கேட்டால் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இதுபோன்ற அவலம் நீடிப்பதால் வீடு வாங்குவோர் கடும் இன்னல்களுக்கு சிக்கி தவித்து வரும் நிலையில் இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என மக்கள் கேள்வி. திருப்பதி அருகே கார் மீது லாரி மோதிய கோர விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. விபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதி. இந்திய கடற்படைக்காக 63,000 கோடி ரூபாயில் 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக இந்தியா, பிரான்ஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் இராணுவத்தை பலப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை. OTT மற்றும் சமூக ஊடகங்களில் ஆபாச காட்சிகளை ஒளிபரப்பாவதை தடுக்க தேவையான சட்டம் இயற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவு. வழக்கு தொடர்பாக மத்திய அரசு மற்றும் OTT நிறுவனங்கள் பதில் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளின் பல பகுதிகளில் மின் தடை ஏற்பட்டதால் அந்நாடுகளின் மக்கள் கடும் அவதி. விமான நிலையங்கள் தங்களின் செயல்பாடுகளை நிறுத்தியதோடு ரயில் நிலையங்களுக்கு இடையே உள்ள சுரங்கப்பாதையில் ரயில்கள் சிக்கியதால் பலர் பெரிதும் பாதிப்பு. வாட்டிகனின் கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் கடந்த வாரம் காலமானதை தொடர்ந்து புதிய போப்பை தேர்வு செய்ய மே 7ஆம் தேதி ஒன்று கூட உள்ள கார்டினல்கள் சிஸ்டைன் தேவாலயத்தில் வெளியுலகத்திற்கு தொடர்பில்லாத இடத்தில் ஒன்று கூடி விவாதம் நடத்தி புதிய போப்பை தேர்வு செய்ய திட்டம். வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் வீடியோ வெளியிட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை. வெறுப்புணர்வு தூண்டும் வகையில் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையிலும் வீடியோ வெளியிட்டதால் நடவடிக்கை. SS ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான பாகுபலி திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் ஆக உள்ளதாக அறிவிப்பு. முதல் பாகம் வெளியாகி 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் அக்டோபர் மாதம் திரையரங்களில் ரீரிலீஸ் ஆக உள்ளது. நடிகர் ஆர்யாவின் தயாரிப்பில் சந்தானம் நடித்துள்ள DD நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. படம் வருகிற மே 16ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாகும் என அறிவிப்பு. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற IPL போட்டியின் 47வது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி.
15.5 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 212 ரன்கள் குவித்து அபார வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ். நடப்பு IPL தொடரில் 35 பந்துகளில் அதிரடியாக சதமடித்து 14 வயதான ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர் வைபவ் சூரியவன்ஷி வரலாற்று சாதனை. T20 கிரிக்கெட்டில் அதிவேக சதம் அடித்த இந்திய வீரர் என்ற சாதனையுடன் IPL வரலாற்றில் கெயிலுக்கு பிறகு அதிவேகமாக சதமடித்த வீரர் என்ற பெருமையும் பெற்ற வைபவ். இன்று நடைபெறும் IPL தொடரின் 48வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் 2 அணிகளும் பலப்பரீட்சை.